வெல்கம் டு சினிகிருக்கன். சமீபத்தில் அங்கம்மான்னு ஒரு படம் பார்த்தேன். அந்த படம் பற்றி இன்றைக்கி நான் பேச போகிறேன். ஒரு நல்ல எழுத்து இருக்கிற சினிமா அதோட தன்மை அது ஒரு வட்டத்துக்குள்ளே அடிச்சிக்காது. அது ஒரு தடவையும் அதோட தன்மை அடிச்சுட்டே தான் போகும். அந்த மாதிரியான ஒரு எழுத்து இருக்கிற சினிமாவை ஒரு பார்வையாளன் பார்க்கும்பொழுது ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு விதமான ஒரு வியூ பாயிண்ட் தான் கொடுக்கும். அப்படி அங்கம்மாள் படம் எனக்கு எந்த மாதிரி ஒரு பார்வை கொடுத்துச்சுன்றது தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். முதல்ல அங்கம்மாள் படத்தோட கதையை சுருக்கமாக சொல்லணும்னா, ஒரு கிராமத்தில் ஒரு வயதான ஒரு கதாபாத்திரம் தான் அங்கம்மாள் கதாபாத்திரம். அந்த கேரக்டர் ஒரு தான்தோன்றித்தனமாக இருக்குது. அதாவது நான் சொல்கிறதா சரி, எனக்கு யாரும் எதுவும் சொல்லணுன்ற அவசியம் இல்லை, எனக்கு தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு திமிரோடையும் ஒரு தான்தோன்றித்தனமாக இருக்கிறது தான் இந்த அங்கம்மாள் கேரக்டர். அந்த அங்கம்மாளோட 2வது பையனுக்கு ஒரு கல்யாண பேச்சு நடக்குது. அப்பா கட்டாயமாக மேலாடை, அதாவது ஜாக்கெட் அணியணுன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதில் அங்கம்மாளுக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை. அவங்க ஜாக்கெட் அணிஞ்சாங்களா இல்லையா, அவங்க 2வது பையனோட கல்யாண பேச்சு என்னாச்சுன்றது தான் மொத்த கதையுமே, அங்கம்மாளோட மொத்த கதையுமே. இந்த கதையை நான் எப்படி புரிஞ்சுட்டேன்னா, அங்கம்மான்ற ஒரு கேரக்டரை ஒரு தனிநபராக எடுத்துக்காம ஒரு ஒட்டுமொத்த கிராமத்தோட குறியீடாக தான் அந்த அங்கம்மாள் கேரக்டர் இருக்குது. எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ கிராமத்து சைடெலாம் போய் பார்த்தீங்கன்னா, கிராமம் எப்போவுமே ஒரு தாந்தோண்டித்தனமாக தான் இருக்கும். என்னதான் ஊர் தெரு மக்கள் எல்லாம் தனித்தனியாக வாழ்ந்தாலுமே அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஐடியாலஜி எப்போவுமே ஒரே மாதிரியான சிந்தனைகள் தான் அங்கே இருக்கிற மக்கள்லாம் இருப்பாங்க. ஒரு கிராமத்தில் படித்தவன் போனாலுமே விவரம் தெரியாத ஆள் நீ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நீங்கள் அந்த வாகை சுடவா படம் பார்த்தீங்கன்னா கூட ஒரு படித்த ஒரு டீச்சர் போனால் கூட என்னப்பா விவரம் தெரியாமல் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, கேள்வி கிண்டலுமா. அந்த மாதிரி ஒரு தாந்தோண்டித்தனமாக இருக்கிற ஒரு முழு கிராமத்தோட குறியீடாக தான் இந்த அங்கம்மாள் கேரக்டர் இருக்குது. அப்புறம் அந்த அங்கம்மாள் கேரக்டரை ஜாக்கெட் போட சொல்கிறாங்க. அந்த ஜாக்கெட் எந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட்டை கொடுக்குதுன்னா, நகரமயமாக்கல் அப்படின்ற ஒரு கான்செப்டை அந்த ஜாக்கெட் மூலயமா சொல்ல வராங்களோன்னு தோணுது. இப்போ தாந்தோண்டித்தனமாக இருக்கிற அந்த கிராமத்தை ஜாக்கெட்டுன்ற அந்த நகரமயமாக்கல் எந்த மாதிரியான ஒரு விளைவை ஏற்படுத்துது, அது சரியா இல்லை தவறா, கிராமமாக இருக்கிறது தான் சரியா இல்லை ஜாக்கெட்டுன்ற பேரில் இந்த நகரமயமாக்குறது எந்த அளவுக்கு சரியான விஷயமா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியை தான் இந்த படம் எழுப்புது. எப்பவும் கிராமத்துக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கும், ஒரு இயற்கையும் ஒரு அழகியலும் கலந்த அந்த தனித்தன்மை. நகரமயமாக்கல்ன்ற பேரில் பெரிய பெரிய பன்னாட்டு நிறுவனங்களை கிராமத்துக்குள்ளே கொண்டு அந்த கிராமத்தோட அழகியலை அழிக்கிறது எந்த விதத்தில் சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புது இந்த படம். ஆனால் அதே நேரத்தில் தாந்தோண்டித்தனமாக இருக்கிறது ஒரு பெரிய வீழ்ச்சிக்கும் அழிவையும் நோக்கி தான் கொண்டு போகும். அது கிராமப்புறங்களில் இருக்கிற சாதிய கட்டமைப்புகளை நீங்கள் உற்று கவனிச்சாலே தெரியும். அந்த மாதிரி இப்போ தாந்தோண்டித்தனமாக அந்த கிராமம் இருக்கிறது சரியா இல்லை அந்த நகரமயமாக்கல்ன்ற பேரில் பெரிய பன்னாட்டு நிறுவனங்களை உள்ளே கொண்டு அதை கிராமத்தை நகரமயமாக்கல்து சரியா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு விசாரணைக்கு உட்படுத்துது இந்த அங்கம்மாள் படம். இப்படியாப்பட்ட ஒரு கேள்விக்கு படத்தோட இறுதி காட்சியில் இயக்குனர் பதில் வச்சிருக்காருன்னு தான் நினைக்கிறேன். அதாவது அங்கம்மாள் ஜாக்கெட் போட்டுருவாங்க. அவங்க ஜாக்கெட் போட்டதும் அவங்களோட ஒரு தன்மையே முழுசாக இழந்து கூனை குறுகி வெறும் ஒரு உடலாக தான் அவங்க காட்சி அளிக்கிறாங்க. அந்த இறுதி காட்சியில் அங்கம்மாளோட பையன் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு அவங்க ஜாக்கெட் போடுறதும் போடாததும் அவங்க விருப்பம், அதில் எனக்கு அவங்க எப்படி வேணா இருக்கட்டும் அப்படின்னு அங்கம்மாளுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க. அவங்க என்ன மாதிரியான ஒரு உடை அப்போ அணிஞ்சிட்டு வருவாங்கன்னா, ஒரு ஸ்லீவ்லெஸ்ஸான ஒரு ஜாக்கெட் மாதிரி தோற்றம் இருக்கக்கூடிய ஒரு போட்ட மாதிரியும் போடாத மாதிரியும் இருக்கிற ஒரு உடையை தான் அணிஞ்சிட்டு வருவாங்க. அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் எந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்குதுன்னா, முழு கிராமமாகவும் இருக்கிறது ஆபத்து, கிராமத்தை அழிச்சிட்டு நகரமயமாக்குறதும் பன்னாட்டு நிறுவனங்களை உள்ளே கொண்டு அதோட வளங்களை அழிக்கிறதும் முழு ஆபத்து. அதுக்கு பதில் நம்ம கிராமத்தை ஒரு அரை கிராமமாக அதை மாடர்னைஸ் ஆக்கி அதோட போக்கிலேயே அதோட தன்மையோ மாற்றுறது தான் சரியாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த இயக்குனர் சொல்ல வராருன்னு நினைக்கிறேன். கிராமம் புறமாக இருக்கிறது சரியா இல்லை கிராமத்தை முழுசாக நகரமயமாக்குறது சரியா இல்லை கிராமத்தை அதோட போக்கிலே போய் அதை மாடர்னைஸ் ஆக்குறது தான் சரியான முறையாக இருக்குமான்னு இப்படி பல்வேறு விதமான ஒரு வியூ பாயிண்ட்டை இந்த படம் எனக்கு கொடுக்குது. இதுதான் அங்கம்மாள் படத்தோட அங்கம்மாள் படத்தை நான் புரிஞ்சுட்டேன். நீங்கள் அந்த படம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த படம் உங்களுக்கு எப்படி புரிஞ்சுது, அந்த படத்தோட அரசியல் என்ன,
அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.